வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் மருதம். விதார்த்துடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மருதம். படத்தினுடைய டைரக்டர் கஜேந்திரன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் என்.ஆர். ரகுநந்தன் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அருள் கே சோமசுந்தரம் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சந்துரு. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவங்க விதார்த் அண்ட் அவரோட சேர்ந்து ஹீரோயினா நடிச்சிருக்கிறாங்க ரக்ஷனா, அப்புறமா அருள்தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி மருதம் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வயலும் வயலும் சார்ந்த இடமும் பற்றி தான் இந்த படம் வந்து பேசியிருக்குது. ஸோ விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இல்லைனா வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த இடத்துக்காக என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த மருதம் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ விதார்த் ஒரு விவசாயி, அவருடைய ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக அவருடைய விவசாயம் பண்ணி அவர் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில் திடீர்னு கடன் வந்து கட்டலை, அதனால உங்களுடைய இடத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஆக்ஷனில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எதுவுமே நாங்கள் பண்ணலையே, இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுடைய லேண்டில் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அதாவது அவங்களுடைய அப்பா தாத்தா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அடகு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால ஜப்தி பண்ணி தான் ஆகணும், இது நீங்கள் கடன் கட்டாததுனால இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்ட்டு. பட் டைமும் கொடுக்காம அவர் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு போட்டு லாக் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது வரைக்கும் அந்த வயலை மட்டும் வச்சு தான் அவருடைய விவசாயத்தை நம்பி மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, வாழ்வாதாரமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் தெரிய வருது. போலி அவருடைய இடத்த வந்து அபகரிக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு போலியான ஒரு ஜப்தி நடந்திருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கடனும் வாங்கலை என் குடும்பத்துல இருந்துன்றது பின்னாடி தெரிய வரும்போது அவருடைய இடத்துக்காக அவருடைய சொந்த நிலத்துக்காக அவர் போராட்டத்துக்குள்ள இறங்குறாரு. போராட்டத்துல இறங்குனது மட்டும் இல்லாம இந்த போராடி அந்த நிலம் கைக்கு கரெக்டா வந்துதா இல்லைன்னா இந்த மாதிரி பேங்க்லயும் சரி மற்ற வெளி இடங்கள்லயும் சரி ஏமாத்தி இந்த மாதிரி உங்களை வந்து அடகு வச்சிருக்கிறாங்க, அதுக்காக நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான சூழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க, ஒரு இடம் வேணும், ஒரு இடத்த வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கடைசியாக அவருடைய போராட்டம் வெற்றி பெற்றதா இல்லையா, அவருடைய இடத்துல வேற ஒருத்தவங்க அபகரித்து அந்த இடத்த என்ன பண்ணுறதுக்காக பிளான் போட்டாங்க, அந்த சூழ்ச்சியிலேருந்து அவர் கண்டுபிடிச்சது வெளியில் சொன்னாரா, அண்ட் அடுத்த கட்டமாக ஃபைனலாக கிளைமேக்ஸில் என்ன நடந்ததுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அண்ட் மீதி இருக்கக்கூடிய கதையும் கூட. இது வந்து ரொம்பவே கிளீஷேவான கதையாக இருந்தாலுமே கூட மருதம் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அதில் ஆஸ் யூஷுவல் அவருடைய ரொம்ப ரியலிஸ்டிக்கான பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா வித்தார்த் வந்து அவர் அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு. அண்ட் நம்மளுக்கும் அந்த விவசாயியுடைய வலியை வந்து புரிய வச்சிருக்கிறாரு. அண்ட் அவருடைய குடும்பம் சார்ந்து, அதாவது சாய் ஒருத்தர்னால அந்த இடத்துல வந்து எடுத்துட்டு பிறகு அவர் ஒருத்தரோட போறதில்ல, குடும்பமும் வந்து எவ்வளோ பாதிப்படைகிறாங்க, அதனால ஒவ்வொருத்தருக்கும் என்ன நிலைமை ஆகுதுன்றதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு மியூசிக் வந்து என்ன ரகுநந்தன் கொடுத்துருக்குறாரு. அந்த கதையோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுது. பாடல்களாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், எல்லாமே அருமையாக இருக்குது. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அருள் கே சோமசுந்தரம் ரொம்ப ஒரு சூப்பரான சினிமோட்டோகிராஃபி. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய விவசாயத்து சம்மந்தப்பட்ட விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் மருதம். இந்த தியேட்டரை போய் பாருங்கள். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்தீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீட்டெயில் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட விப்ளெக்ஸ் தவிர்த்து விப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.